பவுல்ல சிக்கன் எடுத்துக்கிட்டு சிக்கன் கூட தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், உப்பு, சோயா சாஸ், கொத்தமல்லி இலை நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடணும். வச்சதுக்கு அப்புறம் ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அது ஆறுனதுக்கு அப்புறம் அந்த சின்ன 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 பீசஸா எடுத்து வச்சிடணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பேலன்ஸ் இருக்கிற எண்ணெயை ஒரு கடாயில எடுத்துக்கிட்டோம். 2 முட்டையை நல்லா அடிச்சு ஊத்தணும். ஸோ அடிச்சு ஊத்தி அந்த முட்டையை நல்லா குக் பண்ணதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு நீல வாக்குல கட் பண்ண வெங்காயத்தை தொடர்ந்து கேரட், பீன்ஸ், முட்டைகோசையும் போட்டுட்டு கேப்சிகம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு குக் ஆயிட்டே இருக்கணும். குக் ஆயிட்டே இருக்கும்போது சோயா சாஸ் தேவையான அளவுக்கு ஆட் பண்றோம். அதுக்கப்புறம் கெச்சப் தேவையான அளவுக்கு ஆட் பண்றோம். கொஞ்சம் பெப்பர் தூளியும் ஆட் பண்ணிட்டு உப்பு சரி பார்த்ததுக்கு அப்புறம் அகெயின் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, இந்த சிக்கன் குட்டி குட்டி பீஸா போட்டிருந்தோம்ல, அந்த சிக்கனை ஆட் பண்ணிட்டு மற்ற எல்லா காரம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு ஃபைனலா இந்த ஸ்டீம் ரைஸையும் அதுல ஆட் பண்ணிட்டு நல்லா குக் பண்ணிட்டே இருக்கணும் சிம்ல. ஸோ குக் பண்ணிட்டே இருந்து இதெல்லாம் ஃபைனா பைண்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இறக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் யோகேஸ்வரி பண்ண இன்னைக்கு நாங்க எடுத்துக்கிட்ட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி.